ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற பேசிக்கான ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ரேட்டர்னால் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆப்ரேட்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸை ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். எந்த ரீசனுக்காக பார்த்திங்கன்னா இப்போ நாம் வேரியபிளில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம்னா அந்த வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இல்லைனா ரெண்டு வேல்யூஸை கம்பைன் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம பர்டிகுலர் ரீசனுக்காக தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம நிறைய ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுற ஒரு 3 கேட்டகரி ஆப்ரேட்டர்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். இதை நம்ம எந்த ரீசனுக்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இல்லை பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு HTML டாக்குமெண்ட் எடுத்து டைட்டில் டேக் நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி இந்த HTML டாக்குமெண்ட்டை இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நாம் ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எதெல்லாம்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், லாஸ்ட்டாக டிவிஷனுக்குள்ள சிம்பிள். இவ்வளோ தான் நம்ம பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் நான் ஆல்ரெடி இந்த HTML டாக்குமெண்ட்டை இந்த ரைட் சைடில் லைவ் சர்வரில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இது நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ கன்சோலில் நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு தெரியும். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு நான் சாம்பிள் வேல்யூ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிள் எப்படி ஒரு ஆப்ரேட்டராக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா காமனாக 2 வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ நாம் இது ஒர்க் ஆகுதானே செக் பண்ணி பார்த்துடலாம். console log of sample value. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு கரெக்டான வேல்யூ இப்போது இங்கே ஷோ ஆகுது. அதே மாதிரி நம்ம இதில் மைனஸ் சிம்பிள் போட்டோம்னா இல்லை பாருங்களேன், கரெக்டாக நமக்கு அந்த ஆப்ரேஷன் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட் டிவிஷன். ஸோ இவ்வளோ தானே பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட யூஸ். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அது என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 3 டைம்ஸ் இல்லைனா 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதில் அதுக்கு டபுள் ஸ்டார் போடுறேன். போட்டு 2 கொடுத்தேன் அப்படின்னா 35 × 35 அந்த மாதிரி மல்டிப்ளை ஆகி நமக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி ஷோ ஆகும். அதே மாதிரி இதில் நான் 3 ஆட் பண்ணேன்னா 35 × 35 × 35 அந்த மாதிரி 3 டைம்ஸ் இந்த ஃபஸ்ட் வேல்யூ மல்டிப்ளை ஆகி நமக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் தான். இப்போ நாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸையும் எந்த ரீஸ்க்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போட போகிற ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜை கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக இருக்கிற இயர்லேருந்து டேட் ஆஃப் பர்த்தை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு அந்த ஏஜ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன்.
கரண்ட் இயர் ஈக்குவல் டு 2025. நெக்ஸ்ட்டு இன்னொரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறேன், டேட் ஆஃப் பர்த் ஈக்குவல் டு 1990. இந்த மாதிரி ஒரு சாம்பிள் இயர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் வச்சு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ ஒருவேளை நம்ம வந்து இல்லை வேரியபிள்ஸ் ஆட் பண்ணலை அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து சாம்பிள் ஏஜில் இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். சாம்பிள் ஏஜ் ஈக்குவல் டு 2025 மைனஸ் 1990. இப்போ நம்ம இதை கன்சோல் லாக் பண்ணோம் அப்படின்னாலும் இது நமக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஏஜ் நமக்கு ஷோ ஆகுது. இப்போ ஒருவேளை நம்ம வந்து இதில் இந்த வேல்யூ நம்ம வந்து இன்னொன்று ஆட் பண்ணுறோம் வச்சுங்களேன். பட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கரண்ட் இயர் அப்படியே தான் இருக்கும். அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ஏஜ் கிடைக்கும். இல்லை நான் வந்து சாம்பிள் ஏஜ் 1 இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ இல்லை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கரண்ட் இயர் அந்த வேல்யூவை 2 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. அதை நம்ம ஒரே டைமில் கூட ஆட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் கரண்ட் இயர் இந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த வேல்யூ தான் இங்கே வரப்போகுது. அதே மாதிரி இங்கேயும் ஆட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இதில் ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 வேல்யூஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், இதில் இந்த மாதிரி 2 டைம்ஸ் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? பட் ஒருவேளை நம்ம வந்து இதில் வேரியபிளாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஒரே ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணாலே போதும். 1 டைம் சேஞ்ச் பண்ணுற நேரம் இதில் எல்லாத்துலேயுமே அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிரும். இப்போ நான் வந்து இதில் கரண்ட் இயர் இந்த மாதிரி அந்த வேரியபிள் ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த வேரியபிள் அங்கே வந்துடுச்சு. அப்போது நமக்கு இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே சேஞ்ச் பண்ணாலே போதும். இங்கே உடனே அந்த வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகி அவுட்புட்டில் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து வேரியபிள்ஸ் கான்செப்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சப்ட்ராக்ஷன் சிம்பிள். இதில் இப்போ நம்ம ஒருவேளை ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணிவிட்டு கன்சோல் லாகில் பார்க்குற நேரம் இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஷோ ஆகும். அதுக்கான ரீசன் கரண்ட் இயர் 2024 கூட இந்த வேல்யூ நமக்கு ஆட் ஆகி இங்கே அவுட்புட்டில் ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நாம் இந்த கன்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், நம்ம வந்து இல்லை கன்சோல் லாக் பண்ணுற நேரம் ஒரே ஒரு வேல்யூ கன்சோல் லாக் பண்ணியிருக்கோம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கன்சோல் லாக் பண்ணுற நேரம் மல்டிப்பிள் வேல்யூஸ் கூட ஒரே டைமில் கன்சோல் லாக் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஜஸ்ட் ஒரு கமா போட்டு நெக்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணோம்னா மல்டிப்பிள் வேல்யூ நமக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ பாருங்களேன் 4014 அது கூடவே இந்த மாதிரி 29 ஷோ ஆகுது. இப்போ ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகாமல் இதில் டெக்ஸ்ட் வச்சு இந்த இயர் அடுத்து இந்த ஏஜ் அந்த மாதிரி தனித்தனியாக ஷோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன். அதை நாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் கான்செப்டை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் லாக் வர்ற நேரம் யுவர் ஏஜிஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு போட்டு அதுக்கிட்ட நம்மளோட அந்த ஏஜ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யுவர் டேட் ஆஃப் பர்த்ஸ் அந்த மாதிரி போட்டு அதுக்கிட்ட நான் வந்து நம்மளோட அந்த டேட் ஆஃப் பர்த்தை ஆட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன்.
அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சாம்பிள் ஏஜ் அது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாம் இதில் ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இதில் யுவர் ஏஜஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, நெக்ஸ்ட்டு அதுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடுவோம், அவ்வளோதான். இப்போ என்ன பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு எலமெண்ட்ஸுமே ஜாயின் ஆகி நமக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி ஷோ ஆகுது. இப்போ இல்லை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் சுத்தமாக ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. யுவர் ஏஜஸ் இமீடியட்டாக அந்த நெக்ஸ்ட் ஏஜ் வருது. நமக்கு இதில் ஸ்பேஸ் வரணும். அதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று என்ன பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் போடணும். இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன் இந்த மாதிரி ஷோ ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்களா? இப்போது இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கோட்ஸ் போடணும். இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பார்த்தீங்களா? நமக்கு ஸ்பேஸ் வரணும், பட் இங்கே வராமல் இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன, இங்கே நம்ம வந்து ஸ்பேஸ் விடலை, ஜஸ்ட் அந்த சிங்கிள் கோட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஸ்பேஸ் விடாமல். ஸோ இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் கான்செப்ட். ஸோ இல்லை நாம் இப்போது டேட் ஆஃப் பர்த்தை ஆட் பண்ணலாம். அதுக்கு நாம் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஒரு கம்மா ஆட் பண்ணலாம். அதுக்கு நாம் இதில் சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா டபுள் கோட்ஸில் ஒரு கம்மா ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டு இல்லை நாம் யுவர் டேட் ஆஃப் பர்த் இஸ் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளஸ் போட்டு அந்த டேட் ஆஃப் பர்த் வேரியபிள் ஆட் பண்ணோம்னா அவுட்புட்டில் பாருங்களேன் இந்த மாதிரி ஷோ ஆகுது. பட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஸ்பேஸ் இல்லை. அந்த ஸ்பேஸை நம்ம கொண்டு வரதுக்கு இதில் நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ் ஆட் பண்ணலாம். இல்லைனா இந்த கான்செப்ட் மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டபுள் கோட்ஸ் இல்லைனா சிங்கிள் கோட்ஸ் போட்டு இடையில ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் மெத்தட். இதுக்கு இன்னொரு மெத்தட் உண்டு. அது நம்ம பார்த்திங்கன்னா இதை விட ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் அதை நம்ம பார்த்திங்கன்னா குட் ப்ராக்டிஸாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் சிம்பிள் போட்டு இந்த எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால் என்ன பார்த்திங்கன்னா நம்ம நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுற நேரம் இது ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ். அதை நாம் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸ் டுட்டோரியலில் சீக்கிரமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதை எந்த ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வேரியபிளில் வேல்யூ ஆட் பண்ணுறோம்னா அந்த வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ இப்போ நான் வந்து இதில் இந்த மாதிரி ஒரு லெட் கீவேர்டில் டெமோ வேல்யூ வேரியபிள் நேமில் ஆட் பண்ணுறேன் வச்சுங்களேன், ஈக்குவல் டு 10. இதில் ஈக்குவல் டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணியிருக்குன்னா இந்த டெமோ வேல்யூ வேரியபிளில் இந்த 10 வேல்யூவை அசைன் பண்ணுது. இப்போ நாம் இதை கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். console.log ஆஃப் டெமோ வேல்யூ அவுட்புட்டில் பாருங்களேன் 10 இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதை எந்த ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 10 வேல்யூக்கு
இன்னொரு அடிஷ்னல் 10 வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நம்ம டெமோ வேல்யூ ஈக்குவல் டு டெமோ வேல்யூ ப்ளஸ் 10 இந்த மாதிரி ரீஅசைன் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுனா ஆல்ரெடி இருக்கிற அந்த டெமோ வேல்யூ கூட ஒரு 10 ஆட் ஆகி நமக்கு 20 அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்களேன், அவுட்புட்டில் இந்த மாதிரி ஷோ ஆகுது. பட் என்ன பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ண தேவையில்லை. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதான் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இதை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா கரெக்டாக நம்ம கொஞ்சம் நாள் ஆட் பண்ண மாதிரியே தான் அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா 20 இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ டெமோ வேல்யூ ஈக்குவல் டு டெமோ வேல்யூ ப்ளஸ் 10 அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக டெமோ வேல்யூ ப்ளஸ் ஈக்குவல் டு 10 இந்த மாதிரி ஆட் பண்ணாலும் ஒரே அவுட்புட் தான் நமக்கு ஷோ ஆகும். அதே கான்செப்டில் தான் டெமோ வேல்யூ மைனஸ் ஈக்குவல் டு 5 இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். டெமோ வேல்யூ ஈக்குவல் டு டெமோ வேல்யூ மைனஸ் 5 அவுட்புட்டில் பாருங்களேன் கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஃபஸ்ட்டு டெமோ வேல்யூ 10ல் இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு இப்போது -5 ஆகி இந்த மாதிரி 5 நமக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகுது. அதே கான்செப்டில் தான் நம்ம வந்து மல்டிப்ளை ஈக்குவல் டு 5 இப்போ பாருங்களேன் 10 × 5 50 இந்த மாதிரி அவுட்புட்டில் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு டிவிஷனும் அதே கான்செப்டில் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அவுட்புட்டில் பாருங்களேன் இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக இன்னொரு வேல்யூ பார்க்கலாம். அது நம்ம பார்த்தீங்கன்னா டெமோ வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் இது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த டெமோ வேல்யூ கூட ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். டெமோ வேல்யூ ஈக்குவல் டு டெமோ வேல்யூ ப்ளஸ் 1 அதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி டெமோ வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ்னு ஆட் பண்ணுறோம். அவுட்புட்டில் பாருங்களேன் கரெக்டாக 1 நம்பர் இன்க்ரீஸ் ஆகி 11 இந்த மாதிரி ஷோ ஆகுது. அதே கான்செப்டில் டெமோ வேல்யூ மைனஸ் மைனஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த டெமோ வேல்யூவில் ஒரு நம்பர் ரெடியூஸ் ஆகி இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்ரேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இதை நம்ம எந்த ரீசனுக்காக யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூவை இன்னொரு வேல்யூ கூட கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணுற நேரம் 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணி அந்த வேல்யூவில் எது பெருசாக இருக்கோ இல்லைனா எது சின்னதாக இருக்கோ அந்த வேல்யூ வந்து டிஸப்பியர் ஆகணும், இல்லைனா அப்பியர் ஆகணும், இல்லைனா அது வந்து கன்சோல் லாகில் ஷோ ஆகணும். அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணணும். அப்படின்னா அந்த 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 2 வேல்யூ ஆட் பண்ணுறேன் வச்சுங்களேன். வேல்யூ 1 ஈக்குவல் டு 23 அதே மாதிரி வேல்யூ 2 ஈக்குவல் டு 40 இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன் வச்சுங்களேன். console.log of value 1 greater than value 2. ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் மேக்ஸிமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ தான் அவுட்புட்டில் ஷோ பண்ணோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கிறதுல வேல்யூ 1 கிரேட்டர் தேன் வேல்யூ 2 இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். பட் என்ன பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 வேல்யூ 2வோட கிரேட்டராக இல்லை. ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸ் இந்த மாதிரி ஷோ ஆகுது. அதுக்கான ரீசன் வேல்யூ 1 23 இது வந்து சின்ன வேல்யூ 2 தான் கிரேட்டராக இருக்குது. அப்போ நம்ம இதை அப்படியே ஆப்போசிட் ஆட் பண்ணோம்னா ஒர்க் ஆகும். இப்போ இல்லை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வேல்யூ 2 தான் பெருசாக இருக்கணும், வேல்யூ 1 தான் சின்னதாக இருக்கணும். அவுட்புட்டில் பாருங்களேன் ட்ரூ இந்த மாதிரி ஷோ ஆகுது.
ஸோ இது வந்து லெஸர் தேன் அந்த சிம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 2 தான் பெருசாக இருக்கணும். அதுக்கான ரீசன் இந்த சிம்பிள் பாருங்களேன், வேல்யூ 2ல் தான் பெருசாக இருக்குது, வேல்யூ 1 சின்னதாக இருக்கணும். அதனால் அவுட்புட்டில் நமக்கு ட்ரூ ஷோ ஆகுது. பட் நாம் இது அப்படியே ஆப்போசிட் ஆட் பண்ணோம்னா ஃபால்ஸ் ஷோ ஆகும். அதுக்கான ரீசன் வேல்யூ 1 23, இது சின்ன வேல்யூ. பட் இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய வேல்யூவாக இருக்கணும்னு சொல்லுது. அதனால் நமக்கு வந்து அவுட்புட்டில் இப்போ ஃபால்ஸ் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 1 கிரேட்டர் தேன் இல்லைனா ஈக்குவல் டு இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணும். அப்போ நான் வந்து இப்போ இதில் வந்து 23 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன்னா என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு வேல்யூஸுமே ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்துச்சுனாலும் இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும். அதனால் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது இங்கே ட்ரூ ஷோ ஆகுது. ஒருவேளை நான் வந்து இதில் இதை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்களேன் நமக்கு இங்கே ஃபால்ஸ் ஷோ ஆகுது. அதுக்கான ரீசன் இந்த வேல்யூ 1 வேல்யூ 2 விட பெருசாக இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா ட்ரூ ஷோ ஆகும், இல்லைனா ஃபால்ஸ் ஷோ ஆகும். அதே கான்செப்டில் தான் இதுவும் ஷோ ஆகுது. இப்போ பாருங்களேன் இது வந்து நமக்கு ட்ரூ ஷோ ஆகுது. ஒருவேளை இந்த வேல்யூ 1 லெஸ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இது நமக்கு ட்ரூவில் தான் இருக்கும். பட் இது வந்து பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா ஃபால்ஸுக்கு போகும். இப்போ பாருங்களேன் இங்கே நமக்கு ஃபால்ஸ் இந்த மாதிரி ஷோ ஆகுது. அதுக்கான ரீசன் வேல்யூ 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வேல்யூ 2. அப்போது வேல்யூ 1 இந்த வேல்யூவை விட கம்மியாக இருக்கணும். பட் இப்போ பாருங்களேன் வேல்யூ 1 கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது, பெரிய வேல்யூவாக இருக்குது. 23 தான் சின்ன வேல்யூ, வேல்யூ 1 தான் பெருசாக இருக்குது. அதனால தான் இப்போ நமக்கு ஃபால்ஸ் ஷோ ஆகுது. ஒருவேளை ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு ட்ரூ வரும். அதுக்கான ரீசன் இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நாம் ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுற ரெண்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு சிம்பிள், இன்னொன்று ட்ரிபிள் ஈக்குவல் டு சிம்பிள். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கரெக்டாக பார்த்துடலாம். இப்போ நான் இல்லை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன் ஃபால்ஸ் இந்த மாதிரி ஷோ ஆகுது. பட் நம்ம வந்து நம்பர்ஸை வந்து ஈக்குவலாக வைக்கிற நேரம் பாருங்களேன் ட்ரூ இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த நம்பர்ஸை சேமாக வைக்க போகிறோம், பட் டேட்டா டைப்ஸை டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறோம். ஸோ இந்த டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூஸையுமே செக் பண்ணோம், பட் அதுக்கு டேட்டா டைப்ஸை செக் பண்ணாது. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அடுத்து நம்பர் டேட்டா டைப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே அதுக்கு வேல்யூ சேமாக இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட்டில் ட்ரூ இந்த மாதிரி ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை செக் பண்ணோம், நம்பர்ஸ் செக் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்கு டேட்டா டைப் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணோம். இப்போ இல்லை பாருங்களேன் இந்த டேட்டா டைப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு அடுத்து ட்ரிபிள் ஈக்குவல் டு இந்த ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். டபுள் ஈக்குவல் டு ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணாது. அதனால் இந்த நம்பர் சேமாக இருந்தாலும் அந்த டேட்டா டைப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட டபுள் ஈக்குவல் டு ட்ரூ தான் ஷோ பண்ணும். பட் ட்ரிபிள் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், நெக்ஸ்ட்டு அதுக்கு டேட்டா டைப் சேமாக இருக்கான்னு செக் பண்ணோம். இந்த ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து அவுட்புட்டில் ட்ரூ ஷோ ஆகும். இப்போ இல்லை பாருங்களேன் நான் வந்து இந்த மாதிரி வைக்கிற நேரம் ட்ரிபிள் ஈக்குவல் டு வந்து நமக்கு அவுட்புட்டில் ட்ரூ ஷோ பண்ணுது. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்டை ஆட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.